ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு காந்தா. வாங்க நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல மாடர்ன் ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அப்ப அந்த ஸ்டுடியோட கேட்டுக்கு வெளியில ஒரு கார் வந்து ஒண்ணு நிக்குது. அதுல இருந்த ஒருத்தர் வெளியில வந்து அந்த ஸ்டுடியோட ரூமுக்கு தொப்பி கோட் எல்லாமே போட்டுட்டு போறாரு. அப்ப அந்த ரூமோட கதவை திறந்து அவரோட கையில இருந்து துப்பாக்கி எடுத்து சுடுறாரு. அப்படி கட் பண்ணா படத்தோட கிரெடிட்ஸ் போடுறாங்க. இப்ப அடுத்த சீன்ல மாடர்ன் ஸ்டுடியோட ஓனர், அதாவது ப்ரொடியூசர் மார்டின், அப்புறம் டைரக்டர், அவரை இந்த படம் முழுக்க ஐயா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்ப ரெண்டு பேருமே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப மார்டின் சொல்றாரு, ஐயா இந்த நியூஸ்ல வந்தது அப்படின்னு நியூஸ் பேப்பரை எடுத்து காமிக்கிறாரு. அதுல காந்தா மீண்டும் துவக்கம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப மார்டினும் ஐயாவை பார்த்து, இன்னைக்கு காலையில அதோட இன்னொரு காலும் வந்துச்சு, யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஐயாவும் யாருன்னு கேட்க, அதுக்கு மார்டினோ, வேற யாரு, உங்க சிசிய புள்ள நடிப்பு சக்கரவர்த்தி டி.கே. மகாதேவன் தான். அதுக்கு ஐயாவும், என்னமா அவனுக்கு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மார்டினோ, வேற என்ன, அவருக்கு இந்த படத்துல நடிக்கணுமா, என்ன வேணும்னாலும் பண்ணலாம், நீங்க கேட்ட சேர்மன், கேமரா, பெரிய செட்டு எல்லாமே அப்படின்னு சொல்ல, ஐயாவோட மூஞ்ச பாக்குறப்ப நமக்கு நல்லாவே தெரியுது மகாதேவனுக்கும் ஐயாவுக்கும் முன்விரதம் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப ஐயா கோவத்துல, நான் எடுக்கிற படத்துல யார் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மார்டினோ, ஐயா நீங்க மட்டும் சம்மதிச்சா என்னோட கடன் பிரச்சனை, அப்புறம் என்னோட ஸ்டுடியோ எல்லாமே நல்ல நிலைமைக்கு வரும், எனக்காக இல்லைனாலும் இந்த ஸ்டுடியோக்காகவது என் அப்பாவுக்காகவது இதை பண்ணுங்க அப்படி சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல டேவன் சாந்தா அப்படின்னு ஷூட்டிங் ஃப்ளோர்ல வெளியே இருக்காங்க. அங்க எல்லாருமே ரொம்பவே பரபரப்பா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாபு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எல்லா இடத்துலயுமே வேலை செய்யறான். அவ வேற யாரும் இல்ல, அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். இப்ப நம்ம டைரக்டர் ஐயாவும் அங்க வராரு. அப்ப பாபு கிட்ட ஃபர்ஸ்ட் சீன் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அப்ப சந்திரன் நீலிய பார்த்து பயப்படுறது அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஐயாவும், ஓ அவனும் இருக்கான அந்த சீன்ல அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவனோ, ஆமாயா ஹீரோ வந்தது ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். சரின்னு நம்ம ஹீரோயின் குமாரிய போய் பார்க்க போறாரு. அப்ப குமாரி கிட்ட இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு குமாரியும், ஒழுக்கம் கெட்ட கணவனை பழி வாங்குற மனைவியோட கதை அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்துல யாரு ஹீரோ அப்படின்னு கேட்க, அப்ப குமாரியும் அவர்தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஐயாவும், இல்ல இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் எல்லாமே நீ தான், அங்க இருக்கிற எல்லாருமே அவன் தான் இந்த படத்தோட ஹீரோன்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த படத்தோட டைரக்டரா கதாசிரியரா நான் சொல்றேன் நீ தான் இந்த படத்தோட ஹீரோ அப்படி சொல்லிட்டு, என் அம்மா இறக்கும் போது அதை நேர்ல பார்த்தேன், இந்த கதை மூலியமா அவங்க வாழ்வாங்க அப்படின்னு நம்புறேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எப்போ உன்னை பார்த்தனோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன் இந்த கதையை திரும்ப எடுக்கலாம் அப்படின்னு. எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணணும், என்ன ஆனாலும் உன்னோட கவனம் எல்லாமே இதுலதான் இருக்கணும், நான் ஆசைப்பட்ட மாதிரியே இந்த கதையை முடிச்சு தருவ அப்படின்னு குரு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு குமாரியும் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்றா. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ மகாதேவன் அவரோட கார்ல வராரு. அங்க இருக்கிற எல்லாருமே அவர் பார்க்க ஓடி போறாங்க. அப்ப உள்ள வந்துட்டு பாபு கிட்ட, என்ன சீன் இன்னைக்கு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பாபுவும், நீங்களும் சந்திரனும் பேய பாக்குறீங்க அந்த சீன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோவும், இல்ல பாபு நல்ல சீனா ஆரம்பிப்போம், எங்க விட்டமோ அதுல இருந்து காட்சி 60 பக்கம் 64, நான் வேலையில இருந்து சீக்கிரம் வந்து என் மனைவியை ஆச்சரியப்படுத்துற அந்த சீனை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, யாரு ஹீரோயின் பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அப்ப பாபுவும், குமாரினா அப்படின்னு சொல்றாரு. சரி பாபு இதுல ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பாபுவும், இல்லன்னா அப்படின்னு சொல்றாரு. ஆனா இருக்கு, கிளைமேக்ஸ மாத்திட்டாரு, ஆனா என்னன்னு அப்புறமா சொல்றேன். அப்புறம் படம் பேரு சாந்தா இல்ல காந்தா, எப்படி இருக்கு மார்டின் அப்படின்னு ப்ரொடியூசரை பார்த்து கேட்க, அதுக்கு அவரும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம டைரக்டர் ஐயாவுக்கு ரொம்பவே கோபம் வருது. அப்பதான் நம்ம ஹீரோயின் குமாரி அங்க வராங்க. அப்பவே நம்ம ஹீரோவுக்கு பார்த்த உடனே காதல் மலருது. இப்ப நம்ம ஹீரோ ரெடின்னு சொல்லிட்டு ஷாட்டுக்கு போறாரு. அப்ப பாபுவும், ஐயா ஷாட் ரெடி போலாமா, அண்ணங்கிட்ட என்ன சொல்லட்டும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஐயாவும், அவன் வந்து சும்மா உட்கார சொல்லு போ அப்படின்னு சொல்றாரு. இந்த சீன் அப்படியே ஒரு பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இப்ப பிரசன்ட்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட அவர் சொன்னதை விட அதிகமா நடிக்கிறான். அப்ப ஹீரோவும் பாபு கிட்ட, ஷாட் ஓகேவா பாபு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அப்படியே கட் ஆகி பிளாஷ்பேக்ல எல்லாருமே கை தட்டுறாங்க. அப்ப ஹீரோவும், கை தட்டுறாங்கல்ல பாபு, அப்ப ஷாட் ஓகே தானே அப்படின்னு சொல்ல, அப்ப ஐயாவுக்கு கோவம் வந்து, நான் என்ன பண்ண சொல்றேன்னா அதை பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த எல்லாத்தையுமே பார்த்து, இந்த மாதிரி நீங்க கை தட்டுறதுனாலதான் இந்த மாதிரி அரைகுறையா நடிக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு கொம்பு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ, ஐயா இன்னொரு தடவை கூட போலாம், நீங்க என்ன சொல்றீங்களோ அதே பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஐயாவும், எனக்கு எப்படி வேணும்னு தெரிஞ்சுதான் எடுக்கிறேன் நாயே அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே அவமானம் ஆயிடுது. இப்ப அப்படியே கட் பண்ணா அப்படியே இங்க பிரசன்ட்ல நம்ம ஹீரோ, பாபு சீன் ஓகே அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஐயா, என்ன நடிப்பு சக்கரவர்த்தி, ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு, என்ன செய்யறதா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ, இந்த கதையை நான் தான் எடுக்க போறேன், கிளைமேக்ஸ் மாறிதான் இருக்க போகுது, அதையும் ஓரமா உட்காந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபு சீன் சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்ப அப்படியே நம்ம ஐயாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. அப்படியே கட் பண்ணா பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோவை ஸ்டார்டிங்ல நம்ம ஐயா தான் அவரை முதல் முறையா போட்டோ எடுத்திருப்பாரு. அப்ப அவர்கிட்ட, இதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இதை விட பெரிய கேமராவில நடிக்க போற அப்படின்னு சொல்றாரு. இதுலயே நமக்கு தெரிய வருது ஐயா தான் நம்ம ஹீரோவை உருவாக்கி சினிமாவில வாய்ப்பு வாங்கி கொடுத்திருப்பாரு அப்படின்னு. இப்ப அப்படியே கரண்ட் சீன்ல அடுத்த சீனுக்கு நடிக்க ஹீரோ வராரு. அப்ப கேமராமேன் ஸ்டான்லியை கூப்பிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு.
சொல்றாரு. அப்ப பாபு குமாரி கிட்ட இங்க நிக்கணும், இதுதான் உன் டயலாக் அப்படின்னு சொல்ல, அப்ப குமாரி ஐயா அப்படின்னு கூப்பிடுறா. அப்ப ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப திரும்ப ஸ்பீக்கர்ல ஐயா அப்படின்னு கூப்பிட்டுட்டு நான் எங்க நிக்கணும்னு கேக்குறான். அதுக்கு அவரும் அத சொல்றாரு. அதுக்கு அவ புரியல அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோவோட மூஞ்சி ஒரு மாறி மாறத பார்த்துட்டு எழுந்து வந்து இங்க நில்லு அப்படின்னு காமிப்பாரு. அப்ப குமாரியும் ஐயா இது உங்க படம், நீங்க சொல்ற மாதிரிதான் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்ப ஐயா ஹீரோ கிட்ட பணம் பேரு புகழ் இது எல்லாத்தையுமே வச்சு உன்னால அந்த பொண்ணை வாங்க முடியாது, அவளை வச்சு உன்னோட ஆணவத்தை அழிச்சு இந்த படத்தை எப்படி எடுக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, இப்பதான் நம்ம படத்தோட டைட்டில போடுறாங்க காந்தான்னு. இப்ப அடுத்த சீன்ல ஒரு சீனை நடிக்கிறாங்க. நடிச்சு முடிச்ச உடனே ஹீரோ இன்னொரு டேக் போலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு குமாரி ஐயா கிட்ட இன்னொரு டேக் வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரும் வேணான்னு சொல்றாரு. அப்படியே குமாரியோட சீன் எடுக்கிறாங்க. அத பிரிவு தியேட்டர்ல போட்டு பாக்குறாங்க. அப்ப ஹீரோ அந்த சீனையும் பாக்குறாரு. அதுல குமாரி ரொம்பவே நல்லா நடிக்கிறாங்க. அத பார்த்துட்டு பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் எவ்வளவு அழகா நடிச்சிருக்கா பாரு, பின்ன ஐயா சொல்லி கொடுத்த நடிப்புல அப்படி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோக்கு ரொம்பவே கோவம் வருது. இப்ப அடுத்த சீன்ல இன்னொரு சீன் நடிக்கிறாங்க. அப்ப நடிச்சுக்கிட்டு இருக்க அப்ப குமாரி ஹீரோவை கன்னத்துல அடிக்கிறாங்க. அதுக்கு பாபுவும் இது சீன்ல இல்லையே அப்படின்னு பாக்குறாரு. அப்ப ஹீரோவை குமாரி அடிச்சதை பார்த்துட்டு ஐயாவும் சந்தோஷத்துல கட் அப்படி சொல்லிட்டு பிரமாதமா நடிச்சாண்டா, இன்னொரு டேக் வேணுமான்னு கேரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோவும் பாபு இன்னொரு டேக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமாரி கிட்ட இப்ப நீ என்ன அடிச்ச மாதிரி திரும்ப அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேக் போகும். அவளால அதே மாதிரி அடிக்கவே முடியாது. கடைசியில நல்லா கன்னத்துல அடிச்சிடுறா. உடனே ஹீரோவும் அவரோட நடிப்புல அந்த சீனை அவ்வளவு அழகா நடிச்சு முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்ப ஐயாவும் நான் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அப்படின்னு கோவத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க. இப்ப அப்படி அடுத்த சீன்ல நைட் ஆயிடுது. ஐயா அப்புறம் குமாரி எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப குமாரியும் ஐயா கிட்ட நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஐயாவும் என்ன சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்ப குமாரியும் நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஐயாவும் அட்டைப்பூச்சா ஆண்ட கொடுத்தா அருவாமனையில ஏறுமா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு குமாரியும் ஐயா புரியலையே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரும் சாப்பிட்டு சீக்கிரம் போய் தூங்கு, அப்பதான் நாளைக்கு ஷூட்டிங்ல நல்லா நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறாரு. இப்ப அடுத்த நான் இன்னொரு சீன் எடுக்கிறாங்க. அப்ப ஹீரோ பாபு என்ன சீன் அப்படின்னு கேக்குறாரு. பாபுவும் சொல்றான். அப்ப ஹீரோவும் இது ஹீரோனோட சீன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்லி மேடமோட க்ளோஸ் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே குமாரி பாத்துக்கிட்டு இருக்க என்னடா எதுவுமே நடக்காத மாதிரி காமிச்சுக்கிறாங்கன்னு அப்புறம் சீனை எடுத்து முடிக்கிறாங்க. குமாரி ரொம்பவே நல்லா நடிக்கிறா. சீன் முடிஞ்ச உடனே ஹீரோவே கிளாப் பண்றாரு. அப்புறமா அங்கிருந்து எல்லாருமே கிளாப் பண்றாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்புறமா ஹீரோவை பத்தி எல்லார்கிட்டயுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறான். எல்லாருமே ஹீரோவை ரொம்பவே பெருமையா சொல்றாங்க. அப்படி பிளாஷ்பேக்ல ஐயா கிட்ட எப்படி ஹீரோ வந்தாரு, அப்புறம் எப்படி அவரை ஐயா நடிகன் ஆக்குனாரு அப்படின்னு எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்ப நைட் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஹீரோ கிளம்புறப்ப குமாரி அவரோட கார் கிட்ட நின்னுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் குமாரி கிட்ட இந்த இடத்துல இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு குமாரியும் உங்ககிட்ட ஒண்ணு பேசணுமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு குமாரி அன்னைக்கு நடந்ததுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இத சொல்லவா இந்த ராத்திரியில இங்க நின்னுக்கிட்டு இருக்கீங்க, சரி நீங்க எங்க போகணும் சொல்லுங்க நானே விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவனோட டிரைவர் செல்வம் கிட்ட விழா எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டுட்டு அவளையுமே தான் கூட அந்த விழாவுக்கு கூட்டிட்டு போறாரு. அது என்ன விழா அப்படின்னா நம்ம ஹீரோ நடிச்ச ஒரு படம் 1000 நாள் ஓடி இருக்கும், அதுக்கு வெற்றி விழா கொண்டாடுறாங்க. அங்க இருக்க கூட்டத்தையும் ஹீரோட ஃபேன்ஸையும் பத்தி குமாரிக்கு ரொம்பவே ஆசையா இருக்கும். அப்ப எல்லாருமே சேர்ந்து ஹீரோவை பாட சொல்ல அவரும் பாடுறாரு. அப்ப கீழே இருக்கிற குமாரியை பார்த்து பாடுற மாதிரியா இருக்கு. அப்படியே அடுத்த சீன்ல ஐயா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல குமாரி இருக்க அப்ப அவகிட்ட நேத்து நைட்டு சாப்பிடவும் வரல ஷூட்டிங் வேலையும் வரலையே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப குமாரியும் தயக்கத்தோட ஐயான்னு சொல்ல வர அப்ப நம்ம ஹீரோவோட மனைவி அங்க வந்திருப்பாங்க. அப்ப ஐயாவை பார்த்ததும் ஐயா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே ஒரு லவ் சீன் எடுக்கிறாங்க. அப்பையில இருந்து குமாரிக்கு ஹீரோ மேல காதல் வர ஆரம்பிக்குது. அந்த சீன் முடிஞ்ச உடனே பாபுவும் நாளையில இருந்து 3 நாளைக்கு ஷாங் ஷூட் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உடனே சந்தோஷத்துல குமாரியும் சிரிக்கிறா. இப்ப அடுத்த சீன்ல சாங்கும் வருது. அந்த சாங் முடியும் போது 2 பேருக்குமே ஒரு வித காதல் ஏற்படுது. இதை எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஐயாவுக்கு கோவம் வந்து குமாரி கிட்ட போயிட்டு நீயும் அவன மாதிரி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாத, பணம் அந்தஸ்தை வச்சு அவன் உன்னை வசியம் பண்றா அப்படி சொல்றாரு. அதுக்கு குமாரி அப்படிலாம் இல்லையா அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஐயாவும் கோவத்துல அவ சொல்றத காதல வாங்காம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்த சீன்ல ஒரு ரிப்போர்ட்டர் நம்ம ஹீரோவை பார்க்க வராரு. அப்ப பாபு கிட்ட இன்னைக்கு என்ன சீன் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவனும் மிரர் சீன் அப்படின்னு சொல்றான். சரி பாபு ஷார்ட் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் கிட்ட இங்க உட்காருங்க சார் என் நடிப்பை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நிக்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நிக்கிறாரு. அப்ப டைரக்டரும் நன்றி கட்ட நாயினி அப்படின்னு கத்துறாரு. அப்ப எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அப்ப டைரக்டர் ஹீரோ கிட்ட போயிட்டு கதையிலடா கதையில நீ நன்றி கட்ட நாய் அப்படி சொல்லிட்டு அந்த சீன்ல அவன் மேல இருக்கிற கோவத்தை மொத்தமா வெளிப்படுத்துறாரு. சொல்லிட்டு நடி அப்படின்னு போய் உட்கார்றாரு. அப்ப பாபுவும் ஐயா ஷூட்டிங்ல கண்ணாடியை மாத்திரலாமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஐயாவும் இருடா அவன் என்ன நடிக்கிறான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ அந்த சீனை ரொம்பவே அழகா டைரக்டர் சொன்னதை விட ஒரு படி அதிகமாவே நடிச்சுட்டு கடைசி பிரேம்ல கண்ணாடியில தன்னோட நெத்தியை இடிச்சிடுறாரு. பார்த்தா அது ஒரிஜினல்
ஒரிஜினல் கண்ணாடி. செட்டில் இருக்க எல்லாருமே பதறி போய் ஹீரோ கிட்ட ஓடுறாங்க. ஆனா ஐயா மட்டும் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இதை பாத்துக்கிட்டு இருந்த ரிப்போர்ட்டர் எல்லாத்தையுமே அடுத்த நான் நியூஸ்ல நன்றி கட்ட டைரக்டர் ஹீரோ டி.கே. மகாதேவன் படுகாயம் அப்படின்னு எழுதுறாரு. இப்ப அடுத்த நாள் ஹீரோ செட்டுக்கு வராரு. வந்தா பாபு இன்னைக்கு ஐயா வரல அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் ஏன் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பாபுவும் நேத்து ஐயாவை யாரோ 2 பேர் சேர்ந்து அடிச்சு காலை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ சரி அவர் சரியாகட்டும் அதுவரை நீ எடு உன் படம் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பாபுவும் ஐயாவும் இதைத்தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சீன்ல போய் உட்கார்றாரு. அப்ப ஹீரன் இல்லாதது அவருக்கு ஒரு மாறி இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த சின்ன ஹீரனை பாக்குறதுக்காக ஐயா வீட்டுல குமாரி இருக்கிறதுனால அங்கே போய் நிக்கிறாரு. அப்ப குமாரி வந்து கார்ல ஏறி உட்கார்ந்து என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோ நீ ஏன் ஷூட்டிங் வரல அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு குமாரி ஐயா சரியாகாம நான் எப்படி வருவேன் அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் நீ வரியா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு குமாரி ஐயாவோட மனசு நோக்குற மாதிரி என்னால நடந்துக்க முடியாது, ஒரு தடவை வந்து மன்னிப்பு கேளுங்களே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு குமாரியும் அப்ப நானும் நடிக்க வர மாட்டேன் அப்படின்னு கிளம்பி போக அடுத்த சீன்ல குமாரி அப்புறம் நம்ம ஹீரோ 2 பேருமே போயிட்டு ஐயா கிட்ட நிப்பாங்க. அப்ப ஐயா இங்க இருக்கடா வந்த அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ கால் எப்படி இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஐயாவும் கோவத்துல செருப்ப கழட்டி அவன் மேல தூக்கி போட்டு ஆளை வச்சு அடிச்சுட்டு எதுக்கடா இங்க வந்த போட வெளியில அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோவும் குமாரி கிட்ட இவருக்கு எப்பவுமே அவருக்கு கீழே தான் இருக்கணும், இல்லனா நம்ம ரெக்கையை விட்டிருவாரு, நான் ஏன் இவருக்கு கீழே இருக்கணும், என்னால முடியாது, என் மேல பொய் கேச போட்டு என்ன உள்ள தூக்கி போட்டாரு, யார் இதை பண்ணிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சேன், ஆனா அப்ப கூட இவர் மேல எனக்கு சந்தேகம் வரலையே அப்படின்னு சொல்ல அப்புறமா குமாரி கிட்ட நீ வரியா இல்லையா குமாரி, நீ வரலனா நான் அந்த படம் டிராப்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்ணா பிளாஷ்பேக்ல ஹீரோ ஐயாவோட வீட்டுல இருந்து கிளம்புறாரு. அப்ப ஐயா கிட்ட போயிட்டு வரையா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஐயாவோ மகாதேவா சீனை கட் சொன்னதுக்கு அப்புறம் நடிக்காத அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அடுத்த சீன்ல ஹீரோ பெரிய நடிகன் ஆயிடுறாரு. அப்ப ஐயாவை பார்க்க வர்றாரு. அப்ப ஐயாவும் ஹீரோ கிட்ட என்ன மகாதேவா உன்னை பார்க்கவே முடியல, அதுக்கு ஹீரோவோ மன்னிச்சிருங்க ஐயா வரிசையா நிறைய படம் அதான் வர முடியல அப்படின்னு சொல்றாரு. அப்ப உடனே ஐயாவோ இந்தாடா நீ ஆசைப்பட்டது சாந்தாவோட ஸ்கிரிப்ட் அப்படின்னு எடுத்து தராரு. அப்ப ஹீரோவோ அதை பார்த்துட்டு ஐயா இதுல நான் கிளைமேக்ஸ்ல சாகர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ கூட வந்தவங்களும் சாகர மாதிரியா, மக்கள் அவரை கடவுளா பாக்குறாங்க, மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஐயாவும் அவன் கடவுள் வேஷம் தான் போடுறான், கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகாதேவா தேங்காய் முட்டாய் உனக்கு பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்ப ஹீரோதை வாங்கி சாப்பிடுறாரு. அப்ப ஐயாவும் இன்னும் 10 நாள்ல ஷூட்டிங் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அடுத்த சீன்ல ஒரு சீன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோவும் அதிகமா நடிக்கிறாரு. அதுக்கு ஐயாவும் என்னடாச்சு உனக்கு ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் பண்ணுடா அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோவோ இது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்யா எல்லாருமே கை தட்டினாங்கல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் தான் நீ நடிக்கணும், ஸ்கிரிப்ட்ல இருக்கிற மாதிரியே பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஷூட்டிங் எடுக்கிறாங்க. ஐயா சொன்ன மாதிரி நடிச்சு சீன் ஒழுங்காவே வரல, நிறைய டேக் போகுது. உடனே ஹீரோவும் அவர் பண்ண மாதிரியே பண்றாரு. அப்ப அந்த செட்டே கிளாப் தட்டுறாங்க. இப்ப அடுத்த சீன்ல ஹீரோ மார்ட்டினோட அப்பா அவர் தான் அப்ப அந்த ப்ரொடியூசரு, அதனால அவர்கிட்ட இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல நான் சாக கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப ப்ரொடியூசரும் கதையை மாத்த முடியாது, அது ஐயாவோட அம்மாவோட ஸ்கிரிப்ட் அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோ அவர்கிட்ட மக்கள் என்ன பார்க்க வராங்களா இல்ல அவர் அம்மாவோட கதையை கேட்க வராங்களா, வரிசையா 10 படத்தை கிட்டு கொடுத்திருக்கேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஐயா எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு உள்ள வராரு. அப்ப ஹீரோவை பார்த்து முறைச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப அப்ப ஹீரோ ஐயா கிட்ட ஐயா மன்னிச்சிருங்க நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படி சொல்றாரு. அதுக்கு ஐயாவோ வார்த்தை மனசுல இருந்து வருதுடா, பணம் உன் கண்ணை மறைக்குது, ஆனவம் உன் மண்டைக்கு ஏறிடுச்சு, என் மூஞ்சியே முழிக்காது அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்புறம் ஷூட்டிங்ல 2 பேருக்கும் மோதல் ஏற்படுது, அதனால அந்த படத்தை டிராப் பண்ணிடுறாங்க. அடுத்த சீன்ல நியூஸ்ல சொல்ற மாதிரி சொல்றாங்க நடிகர் பார்த்தசாரதி கொலை வழக்குல முக்கிய குற்றவாளியாக நடிப்பு சக்கரவர்த்தி மகாதேவன் கைதானார் அப்படின்னு. அப்படியே கட் பண்ணா ஹீரோ தாடிலாம் வளர்த்துக்கிட்டு ஜாமீன்ல வெளியில எடுக்க ஐயா வராரு. அப்ப அவர் கூட கார்ல போறப்ப யார் பண்ணாங்கன்னே தெரியல ஐயா, என் பின்னாடி ஓடி வந்த கூட்டம் கூட இப்ப என்ன பார்க்க வரல, எல்லாமே மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஐயாவும் மகாதேவா யாரும் பண்ணலடா நான் தானே இதை பண்ணேன், இப்ப உனக்கு எல்லாமே புரிஞ்சு நீ உணர்ந்துட்ட, ஒண்ணு பண்ணு நீ ஊருக்கே திரும்பி போயிடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ குழப்பத்துல கார்ல இருந்து இறங்குறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஐயா இந்த கதையை குமாரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அப்படியாவது திருந்துவான்னு நினைச்சேன், ஆனா அவன் இன்னும் திருந்தல அப்படி சொல்றாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த குமாரி அங்கிருந்து எழுந்து போயிடுறா. அடுத்த நாள் ஹீரோ மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஒரு மாதிரி சோகமா இருக்க அப்ப திடீர்னு குமாரி வந்துடுறா. அப்ப ஹீரோ கண்ணடியில அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. இப்ப ஷூட்டிங்கும் போகுது, 2 பேருக்குள்ள நல்ல நெருக்கமாகுது. 2 பேரும் தினமும் ஷூட்டிங் முடிச்சுட்டு வெளியில மீட் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து ஐயா கிட்டையும் காமிக்கிறாங்க. அப்ப அவங்க வெளியில சுத்திட்டு வீட்டுல விடுறப்ப குமாரி கிட்ட ஹீரோவும் எனக்கு நீ அவர் கூட தங்குறது பயமா இருக்கு. உடனே அதுக்கு குமாரியும் ஆமா எனக்கும் பயமா தான் இருக்கு, நைட்ல ஜன்னல் தானாவே திறக்குது பயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறா. உடனே ஹீரோவும் குமாரி கிட்ட உனக்கு சிரிப்பா இருக்குல்ல, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும், நம்ம விஷயத்தை எக்காரணத்தை கொண்டு ஐயாவுக்கு தெரியவே கூடாது அப்படி சொல்றாரு. அதுக்கு அவங்களும் சத்தியம் பண்ணி தராங்க. இது எல்லாத்தையுமே ஐயா மேல இருந்து பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்புறமா அவங்களும் வீட்டுக்குள்ள போறாங்க. இப்ப கொஞ்ச நாள் போகுது, அவங்க இன்னும் நெருக்கமாகறாங்க. ஒரு கடத்துல அவங்க 2 பேருக்குள்ள எல்லாமே நடக்குது. அப்ப அதையும்
அங்கேயும் ஒருத்தன் மறைஞ்சிருந்து போட்டோ எடுத்துறான். அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட மாமனாரோட பிறந்த நாள். அவரோட மனைவி அப்புறம் எல்லா பெரிய மனுஷங்களும் வராங்க. அப்ப ஹீரோ அவரோட மாமனாருக்கு ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு வாட்சை பிரசன்ட் பண்றாரு. அப்புறம் எல்லாரும் இந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கிட்ட வந்து அவரோட மாமனாரும் கொஞ்சம் வாங்கல அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அப்போ ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு ஹீரோ கிட்ட குமாரியும் ஹீரோவும் ஒன்னா சுத்தின போட்டோஸ் எல்லாம் அங்க இருக்கு, அதை காமிச்சு என்னது இது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ இது ஷூட்டிங்ல எடுத்தது மாமா அப்படி சொல்றாரு. அதுக்கு அவரும் நான் நம்புறேன், ஆனா இந்த ஊரு அப்படி சொல்லிட்டு அவரோட தோர்ல தட்டுறாரு. அப்படியே கட் பண்ண ஹீரோவும் குமாரி இப்ப கார்ல இருக்காங்க. அப்ப ஹீரோவும் குமாரி கிட்ட நான் ஒரு வாரம் வரமாட்டேன், நான் கொடைக்கானல் போறேன் அப்படி சொல்றாரு. அதுக்கு குமாரியும் நானும் வரேன் அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோ நானும் என் மனைவியும் போறோம் அப்படி சொல்றாரு. அதுக்கு அவளும் சோகத்துல அப்படியே உட்கார்ந்துடுறான். அப்படியே கட் பண்ண ஹீரோவோட மனைவி தேவி அப்புறம் அவரோட மாமனார் எல்லாருமே ஒரு ரிசார்ட்ல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப மாமனாரும் வாங்க ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்புறமா அவர் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஷூட்டிங்க்கு வராரு. அப்ப குமாரியோட ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஹீரோக்காக. அப்ப ஹீரோ உள்ள வந்தது அவன் மாசமா இருக்கிற விஷயத்த சொல்றான். அதுக்கு ஹீரோக்கு உடன்பாடு இல்ல போல. அன்னைக்கு ஷூட்டிங்லயே ஒரு மாறி இருக்காரு. அப்புறமா அன்னைக்கு நைட்டு குமாரி கிட்ட இப்போதைக்கு குழந்தை வேணாமே அப்படி சொல்றாரு. அதுக்கு குமாரி எனக்கு வேணும் அப்படி சொல்றா. அதுக்கு ஹீரோ நீ இப்பதான் முதல் படம் நடிக்கிற, இன்னும் நீ நிறைய படம் நடிக்கிற அப்படி சொல்றாரு. அதுக்கு குமாரியும் எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு குழந்தை வேணும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்ல, இது எல்லாத்தையுமே என்னோட டிரைவர் செல்வம் வெளியில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஷூட்டிங்ல ஹீரோ நடிக்கிறதுக்கு இருக்க. அப்ப குமாரி எங்க அப்படி சொல்லிட்டு பாபு கிட்ட கேட்க, அப்ப பாபுவும் சொல்ல வரும்போது மேல இருந்து ஒரு ஷாண்ட்லியர் லைட் ஒண்ணு ஹீரோ மேல விழ வரும். அங்கிருந்து ஹீரோ அப்படி தப்பிச்சிடுறாரு. அப்ப டைரக்டர் ஐயா உள்ள வர வந்துட்டு ஹீரோ கிட்ட என்னமோ தெரியலடா, நீ சாவை பார்த்து ரொம்பவே பயப்படுற, அப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படி சொல்லிட்டு உன்னை நான் கொல்ல போறேன்டா மகாதேவா அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. இப்ப ஹீரோ நேர ப்ரொடியூசர் மார்ட்டினை பார்க்க போறாரு. மார்ட்டின் கிட்ட ஒன்னு அவர் இருக்கணும் இல்லாட்டா நான் இருக்கணும் அப்படி சொல்ல, அதுக்கு மார்ட்டினோ அவர் போக மாட்டாரு அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோ ஏன்னு கேட்க, அதுக்கு மார்ட்டினோ அவர்கிட்ட உங்க சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, உங்களை பத்தியும் குமாரிய பத்தியும் அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோ என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மார்ட்டினோ அவரை பார்த்தா விளையாடுற மாதிரி தெரியல அப்படி சொல்றாரு. எதுவுமே பண்ண முடியாம அங்கிருந்து ஹீரோ கிளம்பி போறாரு. அடுத்த நாள் ஷூட்டிங்ல ஹீரோனுக்கு பேய் பிடிச்சு ஹீரோவை கத்தியால குத்துற மாதிரி ஒரு சீன் வருது. அப்பவும் ரொம்பவே பயந்து போயிடுறாரு. அடுத்த நாள் இன்னொரு சீன்ல ஹீரோவோட கழுத்தை கயிறுல கட்டி இழுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க. அப்ப ஐயா உள்ள வந்து என்னடா இழுக்கிற அப்படி சொல்லிட்டு ஸ்டான்லி கிட்ட நான் சொல்ற வரைக்கும் கட் பண்ணவே கூடாது அப்படி சொல்லிட்டு ரொம்பவே இருக்குமா அவரோட கழுத்தை பிடிச்சு இழுக்கிறாரு. ஹீரோ கஷ்டப்படுறத பார்த்து தாங்க முடியாம கட்டுன்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா ஐயாவும் நல்லா நடிக்கிறான்டா, இன்னொரு டேக் வேணும்னு கேட்பானே, கேட்க சொல்லு அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அடுத்த நாள் லாஸ்ட் டே ஷூட்டிங்க்கு போறாங்க. அவங்க எடுக்கிற அந்த படத்தோட கடைசி சீன் அது. அப்ப பாபுவும் ஸ்கிரிப்ட் கொடுக்கறாரு. அதை பார்த்துட்டு உடனே மார்ட்டினை வர சொல்றாரு ஹீரோ. மார்ட்டின் வராரு. அப்ப மார்ட்டின் கிட்ட இந்த சீனை இப்படி எடுக்க முடியாது, அவனோட தப்ப உணர்ந்து அழுகணும், அதுதான் ஆடியன்ஸ் சேர்த்துப்பாங்க அப்படி சொல்றாரு. அதுக்கு ஐயாவும் வந்து நீ யார் அதை சொல்றதுக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு நீங்க கேட்டு வந்தீங்களே நடிப்பு சக்கரவர்த்தி அப்படி சொல்றாரு. அதுக்கு ஐயாவோ நான் அது உனக்கு போட்ட பிச்சரா அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோ நீங்க எனக்கு வாய்ப்பு தான் தந்தீங்க, வாழ்க்கை தரல அப்படி சொல்ல, அப்ப ஹீரோவும் செல்வத்துக்கிட்ட தேவியை எங்கிருந்து கூட்டிட்டு போக சொல்றாரு. அப்ப ஐயாவும் தேவி கிட்ட நீ நெல்லுமா அப்படி சொல்ல, என்னடா உனக்கு பயமே இல்லையா, ஒரு அனாதை புனை ஏமாத்தி அவரோட வாழ்க்கையை சதைச்சு அவரோட வாயவனா நீ அடக்கலாம், ஆனா என்ன அடக்க முடியாது அப்படி சொல்லிட்டு தேவியை பார்த்து உங்க அப்பா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து பேச சொன்னாரு, நானே கூட்டிட்டு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு புட்டு புட்டு வைக்கிற அப்படி சொல்றாரு. அப்ப ஹீரோ கோவமாகி செல்வம் பார்த்து தேவியை கூட்டிட்டு போ அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் மார்ட்டின் கிட்ட இதால இங்க இருந்து போகணும், இல்லட்டா நான் இன்னைக்கு நடிக்க மாட்டேன், உன் படமும் வெளியில வராது அப்படின்னு சொல்ல, ஐயாவும் நான் ஏன்டா வெளியில போனோம், இது என்னோட செட்டுடா அப்படி சொல்ல, அப்ப மார்ட்டின் ஐயாவை கூட்டிட்டு வெளியில போக பாப்பாரு. அப்ப ஐயா கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ எல்லார்கிட்டையும் குமாரி குண்டடி பட்டி என் மடியில விழுவா, அப்ப நான் அவளை பார்த்து அழுவேன், இதுதான் சீன், இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த சீனை எடுக்கிறாங்க. எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கண்ணுக்கு க்ளோஸ் வைக்க சொல்லு பாபு அப்படி சொல்லிட்டு தேவிய வீட்டுக்கு அனுப்பிட்டு திரும்ப உள்ள வராரு. அப்ப கன் எங்க பாபு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பாபுவும் உள்ள இருக்குண்ணா அப்படின்னு சொல்றாரு. அவரும் எடுத்துட்டு வந்து திரும்ப அந்த சீன் அப்படியே எடுக்கிறாங்க. அப்ப எடுக்கும் போது இந்த தடவை குமாரிய சுடாம ஹீரோவை சுடுறாங்க. அப்ப உண்மையான குண்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கீழே குனிஞ்சிடுறாரு. அப்ப குமாரி அந்த சீனை கண்டினியூ பண்ணி நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒண்ணுமே புரியாம எழுந்து எப்படி உண்மையான குண்டு வந்துச்சு பாபு, அவர் என்ன கொல்ல பாக்குறாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஐயாவும் ஏன் குனிஞ்ச, அப்ப நீ தான் உண்மையான குண்டு வச்சுட்டு ஏன் மேல பழிய தூக்கி போடுறியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோவும் நீங்க என்ன 2 தடவை கொல்ல பாத்திருக்கீங்க, இங்க இருக்கிற எல்லாருக்குமே அது தெரியும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்லிட்டு மார்ட்டின் உன்னால இங்க எதுவுமே பண்ண முடியல, போலீஸ வர சொல்லு அப்பதான் நடிப்பேன் அப்படி சொல்றாரு. அதுக்கு ஐயாவும் யாரும் நடிக்க வேணாம், ஸ்டான்லி குமாரிக்கு ஒரு க்ளோஸ் வை, இதோட அந்த படம் முடியுது அப்படி சொல்றாரு. அப்ப குமாரியும் நான் நடிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்படி எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் குமாரியோட ரூமுக்கு போறாரு. அங்க குமாரி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்ததும் குமாரி ஹீரோ கிட்ட நான் என்ன பண்ணுவேன், ஐயாவுக்கு அவர் சொன்ன மாதிரி நடிச்சு தரேன் அப்படி சத்தியம் பண்ணி கொடுத்தேன், அதான் நான் பண்ணனேன், ஆனா அதுல உண்மையான புல்லட் இருக்கு அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படி சொல்றா. அப்ப ஹீரோ நான் உன்
உன் பக்கம் இருக்கேன், நாளைக்கே நம்ம திருப்பதி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு ஒரு உண்மையை மட்டும் சொல்லு, நமக்குள்ள இருக்க அந்த விஷயத்த நீ மாசமா இருக்கிறதையும் இதை நீ ஐயா கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்க, அப்ப அவளும் இல்ல நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவன் போறப்ப ஐயாவும் அவளோட ரூமுக்கு போறாரு. அடுத்த சீன்ல ஸ்டார்டிங்ல நைட்ல ஒருத்தன் வந்து சுடுவான்ல, அது வேற யாரையுமே இல்ல, நம்ம குமாரியத்தான் யார சுட்டிருப்பாங்க. இப்ப அடுத்த நான் ஷூட்டிங்ல வேலை செஞ்ச எல்லாருமே போலீஸ் வண்டியில கூட்டிட்டு வந்து அந்த செட்டுக்கு வராங்க. அப்ப இந்த கேஸுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வைக்கிறாங்க. அவர் பேர் பீனிக்ஸ் தேவராஜ். அவர் அந்த படத்தை போட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப படம் பாதியோட நின்னு போயிடுது. என்னையா படம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு கேட்க, அப்ப கூட இருக்கிற போலீஸும் ஹீரன் இறந்துட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரன் இல்லாம எப்படியா படத்தை முடிப்பாங்க, நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னொரு போலீஸ் வந்து சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே கூட்டிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப வாட்ச்மேன் வராரு. அவர்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த வாட்ச்மேனோ ஐயா ஒரு மணி இருக்கும், அப்ப திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்ப நான் உள்ள போய் பார்த்தேன், அங்க டைரக்டரோட கார் இருந்துச்சு. சரின்னு மேல போய் பார்த்தேன், அங்க ஒரே ரத்தமா இருந்துச்சு. பார்த்தா அங்க டைரக்டர் சார் உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. அவருக்கு பக்கத்துல குமாரி அம்மா இறந்து கிடந்தாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார், நான் மார்டின் சார் கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா அடுத்த சில இன்ஸ்பெக்டர் கொலை நடந்த அந்த இடத்துக்கு போறாரு. அப்ப டைரக்டர் அங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. போலீஸ் கேட்கிற எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லாம குமாரியை பாத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் பீனிக்ஸும் குமாரியோட மூஞ்ச பாக்குறாரு. அவ சிரிச்சுக்கிட்டே இறந்த மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு ஐயா கிட்ட எதுக்கு கொலை பண்ணீங்க, காதலா இல்ல ஆணவமா, என்னன்னு சொல்லுங்க, நீங்க எங்க கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நம்ம பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிடலாம் அப்படி சொல்றாரு. அதுக்கு ஐயாவும் பாடி இல்ல அது குமாரி அப்படி சொல்றாரு. அப்ப பீனிக்ஸும் கான்ஸ்டபிள் கிட்ட என்னையா பேச மாட்டாரு சொன்னா இப்ப பேசுறாரு அப்படி சொல்லிட்டு ஒரு பாக்ஸை எடுத்து பாபர் அதுல ஹீரோவும் குமாரி இருக்கிறத பார்த்துட்டு இத படத்தோட ஹீரோ தானையா இது அப்படின்னு கேக்குறாரு. ஆமான்னு சொல்றாரு. அப்ப அந்த படத்தோட ரீல் எடுத்து எரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஐயாவும் உடனே எழுந்து வந்து அதை அணைக்கிறாரு. அப்ப உனக்கு என்னையா நான் பேசணும், அவ்வளவுதானே, நான் பேசுறேன், நீ மகாதேவனை வரவை அப்படி சொல்றாரு. இந்த பக்கம் ஐஜியும் கால் பண்ணி யோ உன்னை இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ணதே மகாதேவனை இழுக்க கூடாது ஐயா, நீ அவரையே வர வச்சு பெரிய கேஸ் ஆக்கிடுவா போல, அதுக்கு பீனிக்ஸ் சாரும் இன்னும் கன் கிடைக்கலையா, இதை அப்படியே முடிக்க முடியாது அப்படி சொல்றாரு. அதுக்கு ஐஜியோ நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா மகாதேவனை மட்டும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. அப்ப பீனிக்ஸும் போன் கட் ஆகியும் ஆமா சார் நீங்க சொல்றதுதான் சரி, அவரை கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்படி சொல்றாரு. அப்ப பக்கத்துல இருந்த போலீஸும் இது எல்லாத்தையுமே பாத்துக்கு இருந்துட்டு சார் நீங்க சீனா பார்டர்ல கரடியை சுட்டு கொன்னுட்டீங்களாமே, சீனா பார்டர்ல கரடி இருக்குமா சார் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அப்படியே அந்த சீனும் கட் ஆகி நம்ம ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. அங்க தேவி ஹீரோவை எழுப்பி உங்களை பார்க்க போலீஸ் வந்திருக்காங்க, நேத்து ஸ்டூடியோல யாரையும் கொன்னுட்டாங்க போல அப்படி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் யாருன்னு கேக்குறாரு. அதுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. உடனே பெட்ல இருந்து இறங்கி கிளம்புறாரு. இப்ப இந்த பக்கம் அந்த படத்துல வேலை செஞ்ச எல்லாருமே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப பீனிக்ஸும் நேத்து குமாரியோட யார் கடைசியா இருந்தது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ராணியும் கையை தூக்குறாங்க. இது யாருன்னா நம்ம குமாரி கூடவே இருக்கிற ஒரு பொண்ணு, அவர் கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அப்ப பீனிக்ஸ் கிட்ட ராணியும் குமாரி ரொம்பவே நல்ல பொண்ணு சார், அவளுக்கு இப்படி ஆகணும்னு நினைச்சு கூட பாக்கல சார் அப்படி சொல்லி அழுக. அப்ப பீனிக்ஸும் அவ கையில போட்டுக்கிற $M பிரேஸ்லெட்டை பாக்குறாரு. பாத்துட்டு அப்ப ஏன் நேத்து குமாரி நீ தனியா விட்ட அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவளும் நேத்து ஷூட்டிங்ல ஐயாவுக்கும் ஹீரோவுக்கும் சண்டை, அவங்க ரெண்டு பேருமே குமாரி வந்து பாத்துட்டு போனாங்க. அப்ப ஐயா உள்ள குமாரிய ரொம்பவே திட்டிக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படி சொன்னாரு. அப்பதான் நான் உள்ள போனேன். அப்ப குமாரி என்கிட்ட நாளைக்கு நாங்க திருப்பதி போய் கல்யாணம் பண்ண போறோம் அப்படி சொல்லி சந்தோஷப்பட்டா. அப்ப உடனே பீனிக்ஸும் அப்ப நாளைக்கு நடிப்பு சக்கரவர்த்திக்கும் குமாரிக்கு இந்த திருப்பதியில கல்யாணமா, எவ்வளவு பெரிய ஹெட்லைனா வந்திருந்திருக்கும்ல அப்படி சொல்லிட்டு சரி நீ சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த மாதிரிலாம் ஆகும்னு நினைச்சு கூட பாக்கல சார் அப்படின்னு சொல்றா. அப்ப பீனிக்ஸும் எத்தனை வருஷமா குமாரியும் உனக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவளும் நானும் குமாரியும் அகதியில தான் இருந்தோம், 2 வருஷமா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்ப பீனிக்ஸும் உனக்கு இப்ப எவ்வளவு சம்பளம் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவளும் 8 சார் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பீனிக்ஸும் கேட்டீங்களா காத்து அப்படின்னு கான்ஸ்டபிள் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு கான்ஸ்டபிளும் சார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அப்ப பீனிக்ஸும் 8 சம்பளம் வாங்குற பொண்ணு கையில தங்க பிரேஸ்ல எல்லாம் போட்டிருக்கு, யார் இந்த எம் மகாதேவனா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ராணியும் ஐயோ சார் அது என் அண்ணன், அப்ப மார்ட்டினா அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் அவ்வளவுதான் காத்து, கேஸ் முடிஞ்சு போச்சு, ராணியும் மார்ட்டினும் சேர்ந்துதான் குமாரியை கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ராணியும் அழுதுகிட்டு என்ன சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு பீனிக்ஸும் அப்ப சொல்லு ஏன் நீ குமாரியை தனியா விட்டுட்டு போன அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராணியும் ராத்திரி அவ அண்ணன் வீட்டுக்கு போறேன்னு சொன்னா சார் அப்படின்னு சொல்றான். இப்ப அங்க இருக்கிற ஒரு சிலரை கூப்பிட்டு கண்ணுல யாரு குண்டு போட்டது அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்ப 2 பேரும் தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்ப இன்னொருத்த வந்து சார் எனக்கு அது தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும் சார், நம்ம ஸ்டில் போட்டோகிராஃபர் கிட்ட மார்ட்டின் அவங்க 2 பேரும் தனியா இருக்கிற மாதிரி போட்டோஸ் எடுக்க சொல்லியிருக்காரு, அத அவன் என்கிட்ட போதையில உளறிட்டான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அடுத்த சீன்ல பீனிக்ஸ் மார்ட்டினோட ஆபீஸ்க்கு போயிட்டு கண்ணங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவனும் எல்லா இடத்துலயுமே தேடிட்டு சார் இல்ல சார் அப்படின்னு சொல்றான். அப்ப மார்ட்டின் எனக்கு தெரியும் அந்த டைரக்டர் தான் எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பீனிக்ஸும் நேத்து நைட்டு எதுக்கு ஸ்டுடியோல தங்குன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மார்ட்டினும் நான் தான் சொன்னனே இங்க நிறைய பிரச்சனை இருக்கு, நான் தான் அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பீனிக்ஸும் நான் சொல்றேன் உனக்கு குமாரி மேல ஒரு கண்ணு, அவளை அடைய நீ ராணியை யூஸ் பண்ணிக்கிட்ட, நேத்து நைட்டு குமாரி கிட்ட தப்பா நடந்துக்க பாத்திருக்க,
கேட்க அவ ஒத்துக்கல. அவளை கொன்னுட்ட அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மார்டினோ அவரை திட்டிட்டு இருங்க ஐஜி எங்களுக்கு போன் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே பீனிக்ஸும் என்னடா ஸ்கூல் பசங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த டேபிள்லயே அடிச்சு ஹீரோயினோட பிரைவேட் போட்டோஸ் எங்கடா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மார்டினோ ஒரு நாள் அந்த டைரக்டர் என்ன அடிச்சு அந்த போட்டோஸை வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஸ்டுடியோவுக்கு வராரு. வந்ததும் எல்லாருமே சேர்ந்து அண்ணே குமாரிய டைரக்டர் கொண்டுட்டாருனே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ பீனிக்ஸ் கிட்ட எனக்கு இப்பவே குமாரியை பாக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பீனிக்ஸும் காத்து பாடி எடுத்துட்டு வந்து காமி அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் பாடி இல்ல குமாரி அப்படின்னு சொல்றாரு. அப்ப குமாரியை எடுத்துட்டு வந்து காமிப்பாங்க. அப்ப ஹீரோ அவளை பார்த்து அழுதுகிட்டே ஐயா கிட்ட உனக்கு என்கிட்ட தானே பிரச்சனை, நீ என்ன கொண்டிருக்கலாம்ல, ஏன் அவளை கொன்ன அப்படின்னு கேட்க அதுக்கு ஐயாவும் யாரடா கொன்னது, நீ தாண்டா அவளை கொன்னது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சட்டையை பிடிச்சு சண்டை போடுறாங்க. அப்ப பீனிக்ஸும் ஐயாவை கூட்டிட்டு உள்ள போயிட்டு வாங்க சார் மகாதேவன் வந்தா பேசுறேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, வாங்க வந்து உள்ள உட்காருங்க அப்படின்னு உட்கார வைப்பாரு. அப்ப ஐயா கிட்ட நேத்து எதுக்கு குமாரியை பார்க்க போனீங்க அப்படின்னு கேட்க எனக்கு நேத்தே தெரியும் அவன் குமாரியை கொன்னுடுவா அப்படின்னு சொல்ல அதுக்கு பீனிக்ஸும் உனக்கு இப்படியே எல்லாமே தெரியுது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஐயாவும் நேத்து அந்த கன்ல குண்டு வச்சது மகாதேவன் தான் அப்படின்னு சொல்ல அப்ப பீனிக்ஸும் நீ பாத்தி அப்படின்னு கேட்க அதுக்கு ஆமான்னு சொல்றாரு. உடனே பாபுவை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அப்ப பாபுவும் நான் தான் புல்லட் தனியா கன் தனித்தனியா வச்சேன் அப்படின்னு சொல்ல அப்ப யார் அந்த புல்லட்டை கன்ல லோட் பண்ணது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பாபுவும் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்றான். அப்ப பீனிக்ஸும் நேத்து யாரு கன்னை எடுத்தது அப்படின்னு கேட்க அதுக்கு பாபுவும் அண்ணன் தான் எடுத்தாரு, ஆனா அதுக்கு முன்னாடி மார்ட்டின் உள்ள வந்துட்டு போனாரு அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் அந்த சீன்ல சுடுறப்ப அங்க நடிச்சவனை விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. யாரு குண்டை உள்ள வச்சது அப்படின்னு கேட்க அதுக்கு அவனுக்கு தெரியாதுன்னு சொல்றான். உடனே பீனிக்ஸும் அவனை அடிச்சு பேச வைக்கிறாரு. அப்ப அவன் எங்க எல்லாத்தையுமே ஐயா கூப்பிட்டு நான் சொன்ன மாதிரி என் கதைப்படிதான் நீங்க நடிக்கணும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்ல அப்ப வெளியில உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும். அப்ப ராணி பீனிக்ஸ் கிட்ட பேசுறப்ப இன்னொரு விஷயமே இருக்கு. அது என்னன்னா ஒரு நாள் செல்வம் குமாரியோட ரூமுக்கு வந்து உன்னை ஹீரோவோட மாமனார் வந்து பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு குமாரியும் நான் அவர்கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு செல்வமும் அவரு என்ன புருஷனா அப்படின்னு கேட்டாரு. இத நான் ஹீரோ அண்ணன் கிட்ட சொன்னேன். அதுக்கு அவரும் செல்வமும் கூப்பிட்டு அடிச்சு உனக்கு யார் அந்த தைரியத்தை கொடுத்தது அப்படின்னு கேட்டாரு அப்படின்னு ராணியும் சொல்ல அப்ப பீனிக்ஸும் காத்துக்கிட்ட போய் ஹீரோவை வர சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோவும் வராரு. ஹீரோ கிட்டையும் விசாரிப்பாங்க. குமாரி யார் சார் அப்படின்னு அவர் கேட்க அதுக்கு ஹீரோவும் என்னோட துணை நடிகை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பீனிக்ஸும் அது வெளி உலகத்துக்கு உங்களுக்கு யாரு சார் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவரும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருந்துச்சு, அவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு காதலிச்சாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப பீனிக்ஸும் இந்த செல்வம் யாரு சார் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ஹீரோவும் என்னோட டிரைவர் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு அவனுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்க அப்ப அன்னைக்கு செல்வமா அடிச்சுட்டு ஹீரோ நேரா அவரோட மாமனார் வீட்டுக்கு போயிட்டு இந்த செல்வத்துக்கு யார் மாமா அவ்வளவு தைரியம் கொடுத்தது, குமாரி கிட்ட போயிட்டு புருஷன் அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு ஹீரோவோட மாமனாரும் என் பொண்ணுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அதனாலதான் நீங்க நின்னுகிட்டு இருக்க அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோவும் இன்னொரு தடவை குமாரி பத்தி ஏதாவது பேசினா அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோவோட மாமனாரும் ஓ அவ்வளவு தூரம் போயிருச்சா அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப கட் பண்ண அப்படி ஹீரோ கிட்ட பீனிக்ஸும் சார் நீங்க நிஜமாவே ஹீரோ தான் சார் அப்படி சொல்லிட்டு சரி நீங்க உங்க மாமனார் கிட்ட சொன்னீங்களே உங்க மனைவி கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோவும் இன்னும் சொல்லல, காலையில சொல்லலாம்னு நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அப்ப உடனே பீனிக்ஸும் இப்ப சொல்லுங்க சார் அப்படி சொல்லிட்டு ஹீரோட மனைவியை கூட்டிட்டு உள்ள வந்து உட்கார வைக்கிறாரு. அப்ப ஹீரோட மனைவி கிட்ட நீங்க ரெண்டு பேரும் இறந்து போன அந்த பொண்ணை பத்தி பேசிப்பீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோட வைஃபும் நாங்க ஏன் பேசிக்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு பீனிக்ஸும் உங்க புருஷன் அந்த பொண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோட மனைவியும் அதான் நடக்கல இல்ல இன்னைக்கு என் கூட தானே வீட்டுக்கு வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பீனிக்ஸும் சரி நேத்து நைட்டு உங்க புருஷன் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தாரு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு 8 மணிக்கு அப்படின்னு சொல்றாங்க. நைட்டு முழுசும் எங்க இருந்தாரு அப்படின்னு கேட்க அதுக்கும் அவ என் கூட தான் இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி மேடம் அப்ப நீங்க சொல்லுங்க சார் உங்க மனைவி நேத்து எங்க இருந்தாங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் நாங்க ரெண்டு பேருமே ஒன்னாதான் இருந்தா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பீனிக்ஸும் சரி நீங்க கிளம்பலாம் அப்படி சொல்ல அப்ப ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. அப்ப பீனிக்ஸும் நீங்க இங்க இருங்க சார் அப்படி சொல்லிட்டு ஐயாவை கூட்டி வந்து உட்கார வைக்கிறாரு. அப்ப ரெண்டு பேருமே பாத்துக்க கூட மாட்டாங்க. அப்ப பீனிக்ஸும் பாரியா ரெண்டு பேரும் பாத்துக்க கூட மாட்டாங்க ஆனா ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சரி சொல்லுங்க யாரு கொன்னீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஐயாவும் இவன் தான் கொன்னா அப்படின்னு சொல்ல அதுக்கு பீனிக்ஸும் எப்படி இவ்வளவு அடிச்சு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஐயாவும் இவன் தான் கன்ல புல்லட்ட போட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஐயாவும் மழுப்ப அப்ப பீனிக்ஸும் யோ நீ தானே சொன்ன அவன் தான் புல்லட்ட வச்சானு அப்படின்னு கேட்க அதுக்கு ஐயாவும் அவன் தான் புல்லட்ட வச்சிருக்கணும், அவன் தான் குமாரியை கொன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பீனிக்ஸும் ஏதாவது ஒன்ன ஒழுங்கா சொல்லு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்துறாரு. அப்ப காத்துக்கிட்ட யோ அவனை வர சொல்லியா அப்படின்னு செல்வமா வர வைக்கிறாரு. அப்ப செல்வம் வந்த உடனே யாரு புல்லட்ட கன்ல வச்சது அப்படின்னு கேட்க அதுக்கு செல்வமும் நான் தான் வச்சேன்யா, தேவி அம்மாவை 5 வயசுல இருந்து தூக்கி வளர்த்திருக்கேன், என்னால இவங்க பண்றதை தாங்க முடியல அதான் அப்படி பண்ணேன், ஆனா அது அண்ணன் பக்கம் திரும்பணும் நான் எதிர்பார்க்கல சார் அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோ அதிர்ச்சியா அவனை பாக்குறாரு. அப்ப ஹீரோட மாமனார் அங்க வராரு. வந்துட்டு என் பொண்ணை எதுக்கு இதுக்குள்ள கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு பீனிக்ஸும் உங்க பொண்ணுமே இதுல இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. நான் இப்ப என் பொண்ணை கூட்டிட்டு போறேன், ஐஜி வருவாரு அவர்கிட்ட பதில் சொல்லிக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப அப்ப பீனிக்ஸும் காத்து உடனே சர்டிபிகேட் ரெடி பண்ணு செல்வம தூண்டி
சொல்லி ஹீரோவோட மனைவி தான் இந்த கொலையை பண்ணது அப்படின்னு எழுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட மாமனார் கிட்ட கொடுக்க, அப்ப இது வேணாம்னா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு வெளியில கூட்டிட்டு போயிட்டு படிக்கட்டுல உட்கார வச்சு உங்ககிட்ட 4 கன் இருக்காமே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவரும் எத்தனை வேணா வச்சிருப்பேன், அதை உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் இல்ல அப்படி சொல்ல, இந்த பக்கம் ரூம்ல ஹீரோவும் ஐயாவும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் ஐயா கிட்ட, நான் என்னையா பண்ணேன், ஏன் என் கூட பேச மாட்டீங்க, நான் கைத்தட்டிற்காக நடிக்கிறேன், அதான் உங்க பிரச்சனையா, நேத்து குமாரி இருந்தா இன்னைக்கு அவ இல்ல, அப்பவே சொன்னேன் யாருமே கண்மூடித்தனமா நம்பாத அப்படின்னு. அதுக்கு அவ சொல்லுவா, நான் கண்மூடித்தனமா நம்புறதுனாலதான் நிம்மதியா இருக்கேன், ஆனா நீங்களும் கண்ணை முன்னாதான் நிம்மதியா இருப்பீங்க அப்படின்னு ஐயா கூட சொல்வாரு. அப்ப 2 பேரும் சேர்ந்து அதை நினைச்சு அழுகுறாங்க. அப்ப பீனிக்ஸும் அங்கே வந்து ஐயாவை கூட்டிக்கிட்டு ஸ்டூடியோவுல அவரோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு எல்லா இடத்துலயுமே தேடிட்டேன், ஆனா இங்கதான் இன்னும் தேடல, இதை துறங்க லாக்கரை காமிங்க அப்படின்னு துறக்க சொல்றாரு. அதுக்கு அவரும் எனக்கு மறந்து போச்சு அப்படி சொல்ல, அப்ப பீனிக்ஸும் சரி நீங்க வேற ட்ரெஸ் போட்டுட்டு இந்த ட்ரெஸ் கழட்டி கொடுங்க ஃபாரன்சிக்கு அனுப்பணும் அப்படி சொல்ல, அவரும் சரின்னு சொல்றாரு. அப்ப இன்னொரு போலீஸும் வந்து, சார் ஸ்டூடியோட பின்கெட்டு வழியா போன காரோட டயர் மார்க்ஸும் ஹீரோவோட மனைவியோட காரோட டயர் மார்க்ஸும் ஒண்ணுதான் மேட்ச் ஆகுது சார் அப்படின்னு சொல்ல, அப்ப உடனே பீனிக்ஸும் ஹீரோவோட மனைவியோட கார்ல போய் பாக்குறாரு. அப்ப மக்காவோ அப்படிங்கிற ஒரு பறவையோட ரெக்கம் மட்டும் இருக்கும், அதை பார்த்துட்டு எல்லாம் புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப காத்தோம், சார் என்னன்னு சொல்லுங்க சார் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்றாரு. அப்ப பீனிக்ஸும் அன்னைக்கு நைட்டு கில்லர் குமாரிய நின்ன புசஸ்ல இருந்து சுட்டு இருக்கான், அது அந்த ரூம்ல இருக்கிற பிளட் மார்க்க வச்சு தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம அந்த ஃபுட் மார்க்ஸும் கில்லர் குமாரிய சுடும்போது அவன் மூஞ்ச பார்க்காம தான் சுட்டிருக்கான், குமாரி சாகும்போது அவ ரூம்ல கதவு மூடாம இருந்திருக்கா, அப்ப அவன் நம்பின யாரோ ஒருத்தர் வருவாங்க அப்படி சொல்றாரு. அப்ப காத்து சாரும், சார் ஒண்ணுமே புரியலையே சார் அப்படி சொல்ல, அப்ப பீனிக்ஸும் சீனா பார்டர்ல கரடி வருமா அப்படின்னு கேட்டேல, சீனா பார்டர்ல மட்டும் இல்ல எல்லா இடத்துலயுமே கரடி வரும் அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ அப்புறம் அவரோட மனைவி 2 பேருமே உட்கார வச்சு, மேடம் உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க தெரியும்னு சொல்ல, அப்ப கடைசியா கார் எப்ப ஓட்டினீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்களும் நான் வரும்போது கூட ஓட்டிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டக்குன்னு ஐஜி அங்கே வந்து, பீனிக்ஸ் நான் முன்பே சொல்லியிருக்கேன்ல இவங்களை விசாரிக்க கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்ட, காத்து நீ சார்ஜ் எடுத்துக்க, யார் மேல சந்தேகம் வருதோ அவங்கள வச்சு இந்த கேஸ் முடியும் அப்படி சொல்றாரு. அப்ப காத்தும், அப்ப எனக்கு ஐயா மேலதான் சந்தேகம் வருது அப்படி சொல்றாரு. அதுக்கு ஐஜி சரி அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்கிக்கிட்டு கேஸ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அங்க இருந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கூட்டிட்டு போறாரு. அப்ப பீனிக்ஸும் நீங்க குற்றவாளி தப்பிக்க விடுறீங்க அப்படின்னு கட்டிட்டு, ஆனா நான் தப்பிக்க விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு, பாபு இந்த படம் வந்தாதானே குமாரியை பத்தி தெரியும் அப்படி சொன்ன, இந்த படமே நீ வராது, நான் கிளைமேக்ஸ் என்ன எரிச்சிட்டேன், உன்னை அடிச்சதுக்கு மன்னிச்சிடு அப்படி சொல்லிட்டு, மார்ட்டின் நீங்க தானே கண்ணை கொடுத்தீங்க நீங்களும் அரெஸ்ட், அப்புறம் செல்வம் நீங்க குமாரியை கொல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க அப்ப நீங்களும் அண்டர் அரெஸ்ட் அப்படி சொல்லிட்டு, ஆனா கொலையாளி இவங்க 2 பேரும் இல்ல சார், கொலையாளியோட எவிடன்ஸ் ஒன்னு கிரைம் சீன்ல கிடைச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு ஹீரோட மனைவி கிட்ட உங்க வீட்டுல மக்காவு இருக்குல்ல அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்களும் ஆமா 4 இருக்கு அப்படி சொல்றாங்க. அதுக்கு பீனிக்ஸும் அதுல ஒண்ணு இப்ப இல்லவே இல்ல, இப்ப நீங்க சொல்லுங்க குமாரிய கொல்லும் போது நீங்களா இருந்திருந்தா அவ முகத்தை பார்த்து தானே சுட்டிருப்பீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவளும் நான் முகத்தை பார்த்து சுட்டிருப்பேன் அப்படி சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோட மாமனார் கிட்டையும் கேக்குறாரு. அப்ப அவருமே அதே தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட கேட்க, அதுக்கு ஹீரோவும் என்ன தேவையில்லாம இதுல சிக்க வைக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படி சொல்றாரு. அப்ப பீனிக்ஸும் நீங்க தான் ராஜகுமாரிய கொன்ன அந்த மகாதேவன் அப்படி சொல்லிட்டு அவரோட கையில விளங்க மாற்றாரு. அப்ப அங்கிருந்த எல்லாருமே கைது பண்ண வேணாம் அப்படி சொல்றாங்க. அப்ப பாபுவும் சார் எங்களுக்காக இல்லைன்னா குமாரிக்காக இந்த படம் வரணும் சார் அப்படி சொல்றாரு. அதுக்கு ஹீரோ நான் பயப்பட மாட்டேன், எந்த தப்பும் பண்ணாதன்னா எதுக்கு பயப்படணும், இருந்தாலும் குமாரிக்காக எல்லாரும் சொன்னதுக்காக அந்த ஒரு சீனை மட்டும் நடிச்சு கொடுத்துட்டு நீங்க எங்க சொன்னாலும் நான் வரேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. சரணி பீனிக்ஸும் அவரோட விலங்க கழட்டி விடுறாரு. இப்ப அந்த கிளைமேக்ஸ் எடுக்கிறாங்க. ரொம்பவே உருக்கமா ரொம்பவே கவலையோட எல்லாருக்குமே அழுகு வர அளவுக்கு ஹீரோ அந்த சீனை நடிக்கிறாரு. அவர் நடிச்சதை பார்த்து ஐயாவே எழுந்து கை தட்டுறாரு. அப்ப எல்லாருமே சேர்ந்து கை தட்டுறாங்க. அப்ப ஹீரோ இறங்கி வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார் அப்படி சொல்ல, அப்ப பீனிக்ஸும் நீங்க சொன்னது உண்மைதான் போல, நீங்க அந்த பொண்ணை உண்மையாவே லவ் பண்ணிருக்கீங்க போல அப்படி சொல்லிட்டு நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க சார் அப்படின்னு சொல்றாரு. அவரும் கிளம்பிடுறாரு. அப்ப ஐஜி அங்கே வந்து பீனிக்ஸ கூட்டிக்கிட்டு ரூம்ல உட்கார வச்சு அவன் கையில விலங்க மாட்டி விட்டுட்டு, காத்து மகாதேவன் வெளியில போன பிறகுதான் நீங்க இவரை ரிலீஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப இன்னொரு பக்கம் ஹீரோ அவரோட ரூம்ல இருக்காரு. அப்ப ஐயாவும் அங்கே போயிட்டு நீ இன்னைக்கு நடிக்கலையா, ஏன்னா அந்த அளவுக்கு நீ குமாரியை காதலிச்சிருக்க, நல்லா வாழணும் அப்படின்னு நினைச்ச பொண்ண யாரு கொன்னுருப்பா அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோவும் நான் தான் ஐயா கொலை பண்ணேன், நீங்க தான் பண்ண வச்சீங்க, அவ கற்பமானது எல்லாமே பொய், பர்மாவில இருந்து ஒருத்திய வர வச்சு என் கூட நடிக்க வச்சு என் கூட படுக்க வச்சு எல்லாமே பொய் தான், நான் அவ கூட வாழணும் அப்படின்னு நினைச்சேன், ஆனா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படி சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன்யா அப்படின்னு சொல்றாரு. அப்படி பிளாஷ்பேக்ல ஹீரோ குமாரிய பார்க்க போவாரு. அப்ப அவங்க இருக்க மாட்டா. அவளோட பெட்டியில அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்த போட்டோஸ பார்த்துட்டு ஐயாவோட ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு ரெக்கார்டர் எடுத்து கேட்கிறாரு. அதுல ஐயாவும் அவன்கிட்ட போய் சொல்லு நான் மாசமாயிட்டேன்னு சொல்லு, அப்பதான் உனக்கு தெரியும்னு சொல்லு, எல்லாத்தையுமே சொல்லு, நான் அதை பதிவு பண்ணிக்கிறேன் அப்படி சொல்றாரு. அப்ப குமாரியும் ஐயா நீங்க சொன்னது உண்மைதான், டிகே மகாதேவன் ஒரு ஏமாத்துக்காரன், அவன் ஒரு நம்பிக்கை துரோகி, அவன் என் கூட பழகிறது என்னோட உடம்புக்காக தான், நீங்க இல்லாதப்ப இந்த ஸ்டூடியோ ரூம்ல நாங்க ஒன்னா இருந்திருக்கோம், அதுக்கு அந்த போட்டோஸ் தான் ஆதாரம், நீங்க எங்க சொல்ல சொன்னாலும் சொல்றேன், இதை வச்சு நீங்க அவனை பழி தீர்த்துக்கலாம் அப்படி சொல்றாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரோக்கு அதிர்ச்சியில ரொம்பவே கோவப்படுவான். இப்ப அப்படி ஐயா கிட்ட அவ என்
கூட பழகுனது, என்ன காதலிச்சது, அவ கற்பம்னு சொன்னது எல்லாமே பொய் தான். அதுவும் நீங்க சொல்லி தந்த நடிப்பு. உங்களால என்கிட்ட இருந்து எதை வேணா பறிக்க முடியும், ஆனா என்னோட உயரத்தை மட்டும் பறிக்கவே முடியாது. அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். நான் எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுட்டேன். இப்ப உள்ள போக போறது நீங்க தான் அப்படி சொல்றாரு. அதுக்கு ஐயாவும், இப்ப என்னடா நீ ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டேன். அதானா? 2 பேருமே தோத்துட்டேன்டா. 2 பேருமே சேர்ந்து அந்த பொண்ணை கொன்னுட்டேன்டா. அவ அவ்வளவு தூரம் சொன்னா, 2 பேரும் பேசுங்கன்னு பேசிருக்கணும்டா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவு கிட்ட போவாரு. போயிட்டு மகாதேவா ஏன் இந்த டேப்ப நீ முழுசா கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு போயிட்டு தற்கொலை பண்ணிப்பாரு. அப்ப ஹீரோ அங்கே போய் பார்த்துட்டு திரும்ப போவாரு. அப்ப பீனிக்ஸ் அங்கே வந்து, ஓ செத்துட்டாரா, உங்களை காப்பாத்தா அவர் செத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட சேவையில எத்தனை பேரோட இறந்த உடலை நான் பார்த்திருக்கேன், ஆனா யாரும் சிரிச்ச முகத்தோட செத்து நான் பார்க்கவே இல்லை. குமாரிய தான் முதல் தடவை அப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சார் குமாரி சிரிச்சா, எனக்கு அப்பவே தெரியும் நீதான் அவளை கொன்னனு அப்படி சொல்லும் போதே அங்கிருந்து ஹீரோ காதுல வாங்காம அங்கிருந்து கிளம்புறாரு. அப்ப பீனிக்ஸும், போங்க சார், இனிமே நீங்க வாழ்ற ஒவ்வொரு நாளும் செத்து தான் வாழ்வீங்க அப்படி சொல்றாரு. அப்படி அடுத்த சீன்ல ஹீரோ வீட்டுக்கு போனதும் அந்த டேப்பை முழுசா போட்டு கேட்கிறாரு. அதுல குமாரி, நீங்க சொன்ன மாதிரி நான் லூசு தான் ஐயா, ஆனா என்ன அவரு உண்மையா நேசிக்கிறாரு, அவரு என்ன நல்லா பாத்துப்பாரு, அவரோட தோல்ல சாயும் போதுதான் நான் பாதுகாப்பாவே உணர்றேன் அப்படி சொல்றா. இதெல்லாம் கேட்டுட்டு தப்பு பண்ணிட்டுமே அப்படி சொல்லி ஹீரோ கதறி அழுது கண்ணடியில அவரோட நெத்தியில இடிச்சுக்கிட்டு அப்படியே விழுகிறாரு. அப்படியே விழுந்து நம்ம ஹீரோ எழுந்து கண்ணடியில அவரோட நெத்தியை துடைக்கிறாரு. இது எதுக்கு காமிக்கிறாங்கன்னா, டைரக்டரை ஆசைப்பட்ட மாதிரியே ஹீரோவும் சாகிற மாதிரி படத்துல காமிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ அந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே வெளியில வராரு. அப்ப ராணியும் பாபுவும் ஹீரோ கிட்ட, குமாரி ஆசைப்பட்ட மாதிரி இந்த படம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, ஐயாவும் இந்த மாதிரி தான் படம் இருக்குன்னு நினைச்சாரு அப்படி சொல்றாங்க. அவங்க கிட்ட அப்படியே கொஞ்சம் சிரிச்சுட்டு அவரோட கார்ல ஏறி ஹீரோவும் கிளம்புறாரு. இதோட இந்த படமும் முடியுது. ஓகே காஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அவ்வளவு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.